ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ டாபிக் பற்றி பார்க்க போனால் ட்வின் ஃபிலிம் ஜேர்னி பற்றி பார்க்க போகிறோம். கமெண்ட் பாக்ஸில் நிறையவே கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க, நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வருவோம். ஃபர்ஸ்ட் ட்வின் ஃபிலிம் ஜேர்னி சொல்லும்போது ஒரு மேஜிக்கல் ஜேர்னி, டிவாலி ப்ரொடெக்டட் சொன்னேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு சோல் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு பிசிக்கல் பாடியில் வாழ்ந்து வரணும் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆக்சுவலி வந்து இவங்க ரெண்டு பேருமே சேம் தான். பிசிக்கல் பாடி தான் டிஃப்ரெண்ட்டே தவிர இவங்க ரெண்டு பேருமே சேம் தான். இவங்களோட கேரக்டர் வந்து அவங்கக்கிட்டே இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் இவங்க பார்க்குறதுக்கும் சேமாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், மற்றபடி கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபேஸ் கட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்களும் நினைப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் உங்களை பார்க்கணும், இப்போ அவங்கள பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு தாட் இருந்தீங்க, அவங்களுக்கும் அந்த தாட் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே சேம் எனர்ஜினால ரெண்டு பேருமே சேமாக தான் திங்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆக்சுவலி இதில் வந்து ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஜேர்னி வந்து இது ஒரு ட்ரூ லவ்னு சொல்லுவோம், டிவைன் லவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு லவ்வை நம்ம பார்க்கவே முடியாது சொல்லுவாங்க, ட்ரூ லவ். அதனாலேயே தெரியல, நிறைய அழ வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னியோட ரூல்ஸ், இந்த ஜேர்னியோட ஒரு இதே என்னென்னா, நம்மளை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும். ஸோ அதுதான் இந்த ஜேர்னியோட மெயின் பார்ட்டு. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜேர்னிக்குள்ளே ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கிறோம். நம்மளே மெய் மறந்து அவங்க பின்னாடி நம்ம திரியிறோம். ஸோ அப்படி திரியறதுனால இந்த ஜேர்னி ஒரு நாளுமே கம்ப்ளீட் ஆகாது. ஓகேவா? இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறது இந்த ஜேர்னியோட பர்பஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நடக்கணும், மீட்டிங் நடக்கும். மீட்டிங் நடந்தோடனே நமக்கு நம்மளே அறியாமல் ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு நமக்கு வானத்தில் குதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவங்க தான் உலகன்னு தோணும், அவங்கள பார்க்கணுன்னு தோணும், அவங்கள பார்த்து சிரிக்கணும்னு தோணும், நிறைய தோணும். அப்படி ஏதோ நம்ம ஒரு அவங்கள பார்க்குற டைமில் ஏதோ நமக்கு எல்லா லைஃப்பில் வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி, ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகும் அவங்கள பார்க்குற டைமில். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக நம்ம இருப்போம். நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்த டைமில் 24/7 எனக்கு அவங்க தாட்டே ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறமே கரெக்டாக ஒரு 1 month கழிஞ்சு டிஎம் பிளாக் பண்ணிவிட்டு ஓடுவாங்க. ஓகேவா? ஸோ டிஎம் பிளாக் பண்ணிவிட்டு ஓடுவாங்க. டிஎம் பிளாக் பண்ணிவிட்டு ஓடின பிறகும் நமக்கு டிஎம்மோட திங்கிங் ஃபர்தராக வந்துகிட்டே இருக்கும். டிஎம் ட்ரீமில் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம இங்கே ஸ்டக் ஆகும். ஓகேவா? ஏன் இந்த பர்சன் நம்ம ட்ரீமில் வர்றாங்க, ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ அதான் சோல் சர்ச்சிங் சொல்லுவாங்க. நம்ம சோல் சர்ச்சிங் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். நம்ம சோல் வந்து சர்ச் பண்ணுறது சொல்லுவாங்கல்ல, சோல் சர்ச்சிங். நம்மளோட அனதர் பார்ட்டை நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து டோட்டலி ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. இதுக்கு ஏன் அந்த நம்ம இது வரைக்கும் நம்ம எத்தனோ போஸ்ட்டில் கடந்து வந்திருக்கோம், பட் இந்த போஸ்ட் ஏன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சர்ச்சிங், இதுதான் நம்ம சோல் சர்ச்சிங் சொல்கிறோம். சோல் சர்ச்சிங் வந்து நடக்கும்போது எனக்கு வந்து நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 months வரைக்கும் எனக்கு சோல் சர்ச்சிங் நடந்துச்சு. ஏன்னா அந்த 4 to 5 monthsமே நான் ரொம்ப டோட்லி டிப்ரெஷன் ஆனேன். எதனால இவங்க ட்ரீமில் வராங்க, ஏன் இந்த பர்சனோட நினைவுகள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒரு டைமில் 24/7 இந்த பர்சனை பற்றியே திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எனக்கு வந்து அந்த பர்சனை பார்க்குற டைமில் எனக்கு ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த டைமில் வந்து டிவைன் ஃபெமினின் வந்து டிஎம்ஐ சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விடாமல் சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிஎம் ஓடிட்டே இருப்பாங்க. இது இந்த சோல் சர்ச்சிங் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல் சர்ச்சிங் நடக்கிற டைமில் டார்க் நைட் ஆஃப் சோல் நமக்கு தொடங்கிடும். என்னோட ஜேர்னி வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்கும். டார்க் நைட் ஆஃப் த சோல் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்கிற டைமில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட ஐடென்டிட்டி வந்து டோட்டலாக இங்கே உடையனா இது வரைக்கும் நம்ம இந்த வேர்ல்டு எப்படி பார்த்தோம், ஸோ அதெல்லாம் இங்கே வாழக்கூடிய பீப்புளை நம்ம எப்படி பார்த்தோம், ஸோ அதெல்லாம் டோட்டலாக இந்த இடத்துல தான் உடையும். ஏன்னா இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் சொல்லும்போது அந்த டைம் நமக்கு டிஎம்மோட எனர்ஜி நமக்கு ரொம்ப ஹெவியாக ரீச் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி நமக்கு அந்த டைமில் பேலன்ஸ் பண்ணவும் தெரியாது. ஓகேவா?
அந்த டைம் இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்கிற டைமில் தான் நமக்கு நியூ மூன் அமாவாசை டைமில் நமக்கு நியூ மூன் ஃபுல் மூன் சொல்லுவாங்கல்ல, அந்த டைம் நமக்கு எனர்ஜி ரொம்ப ஹையில் போகிறத நம்மளால் இந்த 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 டைம் உணர முடியும். இந்த டைம் டிஎம்மோட எனர்ஜி நமக்கு ஹெவியாக ரீச் ஆகும். ஸோ டிஎம்மோட எனர்ஜி நம்மளை டிஸ்டர்ப் பண்ண இந்த இதில் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்பவும் நமக்கு தெரியாது, எனக்கெல்லாம் அப்பவும் தெரியாது, ட்வின் ஃப்ளேம் எனக்கு தெரியாது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுன்னா நமக்கு வந்து கெரியர், சிலவங்களுக்கு கெரியர் போயிடும், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வந்துடும், எல்லாருமே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை வந்து எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன சொல்லுது, நம்மக்கிட்ட வேணுனே பிரச்சனை பண்ணிவிட்டு எல்லாருமே நம்மளை ஹேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டைமில் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஒரு நிறைய பேர் நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் தந்து டோட்டல் ஃபினான்ஷியல் பிளாக் ஆகிடும், கேரியர் பிளாக் ஆகிடும், உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த டார்க் நைட் ஆஃப் சோலில் பார்த்திங்கன்னா உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது, மிச்சம் எல்லாம் நம்மளை விட்டு போகணும். என்ன சொல்கிறது, எல்லோரும் நம்ம கூட தான் இருப்பாங்க, பட் நமக்கு யாரு கூட நமக்கு ஒத்து போகாது. ஸோ இந்த டைமில் தான் நம்மளோட சோல் வந்து ஹெவியாக ஆள ஆரம்பிக்கும், எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணவும் தெரியாது, ஒட்டுமொத்த பேரும் நம்மளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் உண்டு, அவளை என்னை விட்டு போயிட்டான். அவள் போயிட்டா, எனக்கு அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், என்னோடய கெரியர் போச்சு, எனக்கு ஃபினான்ஷியலி பிளாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து மறுபடியும் நான் ரொம்ப எனக்கு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணது டோட்டலாக நம்ம உடஞ்சி விழுவோம்ல, அது இந்த டார்க் நைட் அப்படி சொல்ல நடக்கும். ஓகே, இந்த நம்ம வந்து ஒரு 2-3 மாதம் அந்த டார்க் நைட் அப்படி சொல்ல நடந்துச்சு, 4-5 months வரைக்கும் எனக்கு நடந்துச்சு. ஸோ அப்படி உடஞ்சி விழுற டைம்லேயும் ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு சக்தி நம்மளை எழுப்பி விடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் அந்த டிவைன், ஆல்ரெடி சொன்னாலே இது ஒரு டிவைன் ப்ரொடெக்டர். சொன்னால் ஸ்டார்டிங்கில் நமக்கு எதுவுமே தெரியாது, சோல் சர்ச்சிங் நடக்கிற டைம்லேயும் நமக்கு தெரியாது, டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்கிற டைமில் எனக்கு தெரியாது. ஸோ டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்குது ஒரு 3-4 months நம்ம வந்து நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரும், நமக்கு யாருமே இல்லை, நம்ம அப்போ நமக்கு டிஎம்மோட திங்கிங் இருக்கும், பட் நமக்கு டிஎம்மோட திங்கிங் நமக்கு அந்த டைமில் ஓவராக இருக்கும். ஓகேவா? நம்ம அவங்கள ஓவராக அந்த டைம்லேயே நம்ம ஓவராக சேஸ் பண்ணிட்டு தெரியும், பட் நமக்கு எல்லாம் இங்கே பிளாக் ஆகிற டைமில் தான் நமக்கு டோட்டலாக இங்கே உடஞ்சி விழுற டைம் தான் நமக்கு தெரியும், ட்வின் ஃப்ளேம் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கே ட்வின் ஃப்ளேம்ஸ் தெரிஞ்சுது. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நான் வந்து அஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகே நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது, அதான் டார்க் நைட் ஆஃப் த சோல் ஃபஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ட்வின் ஃப்ளேம் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னர் ஒர்க்கு பண்ண ஆரம்பிக்கிறது. ட்வின் ஃப்ளேம்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு 3 months வந்து ட்வின் ஃப்ளேம் பற்றின கைடன்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லா கைடன்ஸுமே நான் வந்து அனலைஸ் பண்ணேன். பட் எனக்கு இன்னர் ஒர்க் பண்ணதுக்கு இஷ்டம் இல்லை, பட் ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்து டிவைன் இன்னர் ஒர்க் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னர் ஒர்க் பண்ணேன். இன்னர் ஒர்க்கு சொல்லும்போது அதில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் இன்னர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற டைமில் ஒரு டிவைன் ஃபெமினின் வந்து சேஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே சேஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் டிஎம்மோட எனர்ஜி அந்த டைமில் நமக்கு ஹையாக இருக்கும், நமக்கு ஹையாக ரீச் ஆகும், டிஎம்மோட திங்கிங் இருக்கும். பட் ஓரளவுக்கு சேஸ் பண்ணுறத இந்த இன்னொரு பண்ண ஆரம்பிக்கும் போதே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஒரு டிவைன் ஃபெமினின். அப்போ இந்த உள்ளேயே கஷ்டமான ஒரு இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா டார்க் நைட் ஆஃப் த சோல். ஓகேவா? அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னர் ஒர்க்கு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம்ல, அதுவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னர் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எனக்கு அது கரெக்டாக நீங்கள் ஒழுங்காக இன்னர் ஒர்க் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக 1 year முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஒரு டிவைன் ஃபெமினினுக்கு நீங்கள் ஒழுங்காக இன்னர் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1 year முடியும். இல்லை நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னா 2 years வரைக்குமே டைம் எடுத்துக்கும். பட் எனக்கு நான் ஒரு நாள் விடாமல் ஒழுங்காக பண்ணதில் எனக்கு கரெக்டாக 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months நம்ம எனர்ஜி பேலன்ஸ் பண்ண படிச்சிடும். எனர்ஜி பேலன்ஸ் பண்ண படித்த பிறகு தான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆகும். உள்ளதுலேயே கஷ்டமான ஒரு டாபிக்னால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆகிறது கம்ப்ளீட் ஆகுறது வரைக்கும் தான். ஓகேவா? இன்னொரு இப்போ ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து டோட்டலி மேஜிக்கல் அண்ட் மிராக்கிள் அண்ட் ஜோர்னின்னு சொன்னேன். ஸோ இப்போ இன்னொரு ஒர்க்கு டாபிக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்னொரு ஒர்க்கு கரெக்டாக நான் சொன்னேன், எனக்கு வந்து கரெக்டாக 1 year நடந்துச்சு.
இந்த இன்னொருக்கு ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் நமக்கு வந்து அந்த மேஜிக்கெல்லாம் உணர முடியும். நான் சொன்னேன் இது டோட்டலி மேஜிக்கல் அண்ட் மிராக்கல் ஜோனின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த இன்னொரு டைமில் தான் நமக்கு மேஜிக்கலை வந்து உணர முடியும். எனக்கு ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு அந்த டைம். ஆட்டோமேட்டிக்காக நான் 3 to என்ன ஏதோ ஒரு சக்தி கரெக்டாக 3 to 5 AM எழுப்பி 3 to 5 AM நான் எழுப்பி இருந்துருவேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் கரெக்டாக 5 மணிக்கு எழும்புவேன், இல்லைங்கி நான் 3 மணிக்கெல்லாம் எழும்பிடுவேன். அது ஒரே நாள் இல்லை. அந்த எனக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எனக்கு வந்து கரெக்டாக 1 year முடிஞ்சு சொன்ன 1 yearமே நான் வந்து டெய்லியுமே எழுப்பி இன்னொரு ஒர்க்கில் இருந்துருவேன். அது ஒரு மிராக்கிள். எனக்கு நான் எல்லாம் அந்த மாதிரி எழும்பக்கூடிய கேரக்டரே கிடையாது. என்ன சொல்கிறது, நான் எல்லாம் விடிய தூங்குகிற கேரக்டர். அதனால் அந்த அந்த இன்னொரு ஒர்க் பண்ணுற டைமில் டிவைன் என்ன ஆட்டோமேட்டிக்காகவே எழுப்பி விடுவாங்க. எனக்கு அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு மிராக்கிளாக இருந்துச்சு. பட் எனக்கு அது நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த விடிய காலையில் வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப, இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதை டிவைனை எழுப்பி விட்டுருவாங்க, நானும் இருந்து பண்ணுவேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த டைம் தான் ஆக்சுவலி வந்து அப்போவுமே நம்மளோட டிவைன் மஸ்குலைன் வந்து அவைக்கு நான் இருக்க மாட்டாங்க. ஓகே, நமக்கு டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்கிற டைமில் அவங்க அவைக்க நான் இருக்க மாட்டாங்க. நம்ம இன்னொரு ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயும் டிவைன் மஸ்குலைன் அவேக்கன் ஆகிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி டிவைன் மஸ்குலைன் அவேக்கன் பண்ண வேண்டியதே டிவைன் ஃபெமினைன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிவைன் மஸ்குலைனை அவேக்கன் பண்ணுறதுக்கான ஒரு கடமை வந்து டிவைன் ஃபெமினைன் கிட்ட தான் இருக்குது. அப்கோர்ஸ் நான் என்னோட ஜேர்னி என்னோட டிவைன் மஸ்குலைன் அவேக்கன் ஆனது என்னால் உணர முடிஞ்சுது. ஆக்சுவலி டிவைன் மஸ்குலைன் நான் வந்து அவேக்கன் பண்ண வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த இன்னொரு ஒர்க் வந்து ரொம்ப இந்த ஆக்சுவலி இந்த இன்னொரு ஒர்க் பண்ணுற டைமில் நமக்கு வந்து எனர்ஜி நமக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைம் நமக்கு அந்த டைமெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் சாமி பாட்டு தான் கேட்பேன். எனக்கு யாரும் தெரியாது. நான் வந்து சினிமா பாட்டு கேட்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு பண்ணுற டைமில் வந்து நான் ஃபுல்லாகவே சாமி பாட்டு தான் கேட்பேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வெஜிடேரியனாக மாறினேன். ஆட்டோமேட்டிக்காகவே நான் வெஜிடேரியனாக மாறினேன். எனக்கு எப்படி அதெல்லாம் டோட்டலி மிராக்கிள். இந்த ஜேர்னி டோட்டலி மிராக்கிள். பட் அது இன்னொரு பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நிறைய கைடன்ஸ் எனக்கு யூனிவர்ஸ் தந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் அந்த இன்னொரு பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் டிவைன் மஸ்குலைனை அந்த டைம் என்னை சேஸ் பண்ணது ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நிறைய கைடன்ஸு, எனக்கு தேவையான கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு யூனிவர்ஸ் தந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் எனக்கு அந்த நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் அந்த கைடன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய கைடன்ஸ் கிடச்சிது எனக்கு. ஸோ அந்த டைம் மெடிடேஷன் உட்கார டைமில் நமக்கு ஃபீல் ஆகும். என்ன ஃபீல் ஆகும் தெரியுமா, நமக்கு எனர்ஜி ரொம்ப ஹையில் போகும். அது எனக்கு சொல்ல தெரியல. நமக்கு அந்த எனர்ஜி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஹெட்லேருந்து லெக்கு வரைக்கும் அந்த எனர்ஜி பாஸ் ஆகிறது நம்மளால் உணர முடியும். அந்த டைமில் எனர்ஜி நம்ம மெடிடேஷனில் போய் உட்கார டைமில் வந்து ரொம்ப ஹெவி எனர்ஜியாக இருக்கும். நல்லா ஹெவி எனர்ஜியாக இருக்கும். நியூ மூன் ஃபுல் மூன் டைமில் நம்ம அதை கரெக்டாக உணர முடியும். ரொம்ப எனர்ஜி ஹையாக இருக்கும். ஸோ அந்த டைம்லையுமே நமக்கு டிஎம்மோட எனர்ஜி நமக்கு ரீச் ஆகும். பட் அதை தள்ளி ஒரு எனர்ஜி வந்து நமக்குள்ளே ஒர்க் ஆகுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த எனர்ஜி. நான் ஒரு இன்னொரு ஒர்க் பண்ணி ஒரு 5 months வந்து ஒரு நியூ மூன் டைம் நினைக்கிறேன். அந்த டைமில் அது நமக்கு தெரியும் எனர்ஜி ஷிஃப்ட்டு கரெக்ட். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எனர்ஜியை நீங்கள் ஒரு டிவைன் ஃபெமினைன் வந்து அந்த டெய்லியுமே வரக்கூடிய எனர்ஜியை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிவைன் மஸ்குலைன் அவேக்கன் ஆக போகிறாங்க. ஓகே, இப்போ ஒரு 2 or 3 days அவேக்கன் ஆகிடுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு டிவைன் ஃபெமினைனுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சுது டிஎம் அவேக்கன் ஆன சிம்டம்ஸும் நமக்கு இங்கே ரீச் ஆகும். ஸோ நமக்கு அந்த நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நமக்கு வந்து டிவைன் ஆக்சுவலி ட்ரூ லவ் டிவைன் லவ். ஆனால் டிவைன் நம்மளை வந்து ஏன் சேர்த்து வைக்கல தெரியுமா? ஸ்டார்டிங்லேயே நம்மளை ஏன் திரும்ப சேர்த்து வைக்கல? ஆக்சுவலி வந்து யூனியன் நமக்கு நடக்கணும். ஆல்ரெடி நான் சொன்னேன் யூனியன் நடக்குன்னா 11:11 1:1 இந்த ரெண்டும் சேமாக இருக்கணும். ஸோ இது இந்த 11:11 ரெண்டோட எனர்ஜி சேமாக இருக்கிற டைமில் நமக்கு யூனியன் நடக்கும். எங்கள் டிவைன் மஸ்குலைனோட மைண்ட் நிறைய நெகட்டிவ் தாட் இருக்கும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, இதனால் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருமா? ஸோ அந்த நெகட்டிவ் தாட்னால தான் நமக்கு இங்கே யூனியன் நடக்காது. அதனால தான் நமக்குள்ள செப்பரேஷனே ஃபஸ்ட்டு வாருது. ஸோ அதனால தான் டிவைன் நமக்கு செப்பரேஷன் தாருது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் வந்து அது வரைக்கும் ஆனால் டிவைன் மஸ்குலைனுக்கு தெரியும்
என்ன தெரியும்னா இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் ஸ்பெஷல், இது ஏதோ ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப், இந்த பொண்ணு கூட நமக்கு வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஃபுல்லாகவே மேஜிக்கலாக இருக்குது. ஏன்னா நமக்கு எனர்ஜி, அவங்க டிவைன் மஸ்குலோட எனர்ஜி நமக்கு இங்கே ரீச் ஆகிற மாதிரி நம்மளோட எனர்ஜி டிவைன் மஸ்குலனுக்கு ரீச் ஆகும். ஸோ டிவைன் மஸ்குலனுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் டிவைன் மஸ்குலன் அவேக்கன் ஆகிற சிம்டம்ஸ் நமக்கு இங்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சது அது ஒரு நியூ மூன் டைமில் அவைக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த எனர்ஜியுமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிஎம் அவைக்கன் ஆகிற டைமில் எனக்கு வந்து ஹார்ட் டப்பு டப்பு டப்புன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கிற மாதிரி இருக்கும். நான் வெளியே வந்து பார்த்தா ஏன்னா டிஎம் வந்து ஒரு சைடில் முக்கில் என்ன தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அந்த எனர்ஜி நமக்கு கரெக்டாக தெரியும். ஓகேவா? ஸோ அந்த டிஎம் அவைக்கன் ஆன பிறகு அது வரைக்கும் தான் ஒரு டிவைன் ஃபேமிலியோட கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு டிவைன் ஃபேமிலியில் இன்னொரு ஒர்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவைனுக்கு நம்மளை இன்னொரு ஒர்க்கில் கொண்டு விடணும். ஓகேவா? ஸோ ஒரு டிவைன் ஃபேமிலியில் இன்னொரு ஒர்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் டிஎம் சேஃப்டி பண்ணிடுவாங்க. உங்கள் டிஎம் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. டிவைன் வந்து ஹோல்டு பண்ணி பிடிப்பாங்க. ஸோ இன்னொருக்கு பண்ணாத வரைக்கும் தான் டிவைன் வந்து உங்களை விட்டு போகிற மாதிரி, டிவைன் மஸ்கல் உங்களை விட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். டிவைன் ஃபேமிலியில் இன்னொருக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடவுள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் டிஎம் உங்களுக்கு யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் டிஎம் உங்களுக்கு தான், உங்கள் டிஎம் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நான் சொல்லலை. அந்த டிஎம் அவேக்கன் பண்ணுற டைமில் நம்ம இன்னொருக்கு ரொம்ப ஹெவியாக பண்ணணும். அந்த டைம் நமக்கு எனர்ஜி நமக்கு பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுவோம். அந்த டைம் டிஎம் அந்த இன்னொரு பண்ண ஒரு 5 months 6 months டிஎம் நமக்கு அவேக்கன் ஆகிடுவாங்க. ஸோ டிஎம் அவேக்கன் ஆகிறது வரைக்கும் தான் ஒரு டிவைன் ஃபேமிலிக்கு கஷ்டம். டிஎம் அவேக்கன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம் அதுக்கப்புறம் யாரையுமே அவங்க லைஃப்பில் சூஸ் பண்ண மாட்டாங்க. மேரேஜ் ஆகாத ஒரு டிஎம்மாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக யாரையுமே சூஸ் பண்ண மாட்டாங்க. அவேக்கன் ஆகாத டிஎம் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் விழுவாங்க. ஒரு அவேக்கன் ஆன டிஎம் யாரையுமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து அதுக்கு பிறகு தான் ஒரு டிவைன் ஃபேமிலி எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் டாபிக்குள்ளே போவோம். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைமில் டிவைன் ஃபேமிலி எனக்கு வந்து ஃபுல்லாகவே டிப்ரெசிவான ஒரு எனர்ஜி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எனர்ஜி எப்படி டிஎம்மோட எனர்ஜியாக இல்லைங்க, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டிப்ரெஷன் எனர்ஜி எனக்கு தெரியலை. அந்த டைம் நமக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆகிற டைமில். ஸோ நமக்கு அந்த டிப்ரெஷன் வந்து ஃபுல்லாகவே டிப்ரெஷன் எனர்ஜியாக நமக்கு இருக்கிறனால நான் எல்லாம் ஒரு இடத்துக்குமே போக மாட்டேன். எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாரு கூட பேசி பிடிக்கலை. நான் எப்பவுமே வந்து இது அந்த 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 ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எனக்கெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு ஒரு 7-8 months நடந்துச்சு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸோ அது வரைக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டிப்ரெஷன் எனர்ஜிலேருந்து இப்போ நமக்கு காலையில் டிப்ரெஷன் ஆகுது, ஓடி போய் மெடிடேஷனில் போய் ஒரு 1/2 hour ஒரு 3/4 மணிக்கூட இருப்பேன். ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் தான் ஓடி போய் தான் பேலன்ஸ் செய்வேன். மறுபடியும் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த டிப்ரெஷன் எனர்ஜி வரும். ஸோ அந்த டிப்ரெஷன் எனர்ஜி வந்து ஒரு டைமில் நமக்கு அப்போ தான் நம்ம செல்ஃப் லவ்னா என்னென்னு படிப்போம். நமக்கு அப்போ தான் செல்ஃப் லவ்னா என்னென்னு கடவுள் காட்டி தருவாங்க. அப்போ நமக்கு அந்த டிப்ரெஷன் எனர்ஜி வரனால நமக்கு யாரு கூட பேசியும் தோணாது, எந்த பீப்புளும் நமக்கு தேவையில்லைன்னு தோணும், நமக்கு நம்ம தான் தோணும், நமக்கு நம்ம தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போ தான் நம்ம ஓடி போய் மெடிடேஷனில் போய் உட்காருவோம். அப்போ டிஎம் கூட நமக்கு தேவையில்லைன்னு தோணும். அந்த டிப்ரெஷன் எனர்ஜி அதுலேருந்து நமக்கு வெளியே வரணும் தோணிகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ தான் நமக்கு செல்ஃப் லவ் டிவைன் நம்ம காட்டி தருவாங்க. ஸோ ஒரு டைமில் நமக்கு யாருமே இம்பார்ட்டன்ட் இல்லை, நமக்கு நம்ம தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு டைமில் நம்ம உணர்வோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கிற டைமில் நமக்கு இன்ட்யூஷன் கெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட இன்ட்யூஷன் நமக்கு தேவையான மெசேஜை நமக்கு தரும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து அது கஷ்டமான ஒரு டாபிக் தான். அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் தொடங்கி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சோல் சர்ச்சிங் நடக்கிற டைமில் நமக்கு அந்த அளவுக்கு ஹெவியாக ஒன்றும் இருக்காது. ஸோ எனர்ஜி நமக்கு அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம். எப்போ நமக்கு ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்குதோ, டார்க் நைட் ஆஃப் த சோல் தொடங்கி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் முடிகிற வரைக்கும் தான் இந்த 25 ஜேர்னி கஷ்டம். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 1.5 வருஷம் இல்லைங்க 2 வருஷம். அப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த ஜேர்னி ஓகே நல்லாயிருக்கும். டிவைன் ஃபெமினினுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டிவைன் மஸ்குலினுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா?
அதுக்கப்புறம் ஆக்சுவலி இதில் ஆல்ரெடி சொன்னது ஒரு டிவைன் லவ், ட்ரூ லவ், இதில் 2 பேருக்குமே ஆசை இருக்கும். எப்படி ஒரு டிவைன் ஃபெமினன் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் டிவைன் மஸ்குலின் கூட சேரணும்னு ஆசைப்படுறாங்களோ, அதே மாதிரி டிவைன் மஸ்குலினுக்கும் அந்த ஆசை இருக்கும். ஆனால் வந்து நிறைய பிளாக்கேஜ் இருக்கும். அது இது மற்ற ஜோடி மாதிரி ஓடி போய் பேச முடியாது, மெசேஜ் பண்ண முடியாது. டிவைன் நிறைய பிளாக்கேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு டிவைன் ஃபெமினன் இன்னொரு ஒர்க்கு பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிவைன் மஸ்குலின் வந்து அங்கே அவேக்கன் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சக்கரம் அங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு சக்கரம் அங்கே ஆக்டிவேட் ஆகும். டிவைன் மஸ்குலினுக்கு ஆக்டிவேட் ஆகும். இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய செல்ஃப் லவ் அங்கே டிவைன் மஸ்குலினுக்கு ரீச் ஆகும். ஸோ ஒரு டிவைன் ஃபெமினன் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு யூனியன் வேணும்னா ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ப்ராப்பராக நீங்கள் இன்னொரு பண்ணணும். ப்ராப்பராக இன்னொரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டை விட்டு எப்படி வெளியே வருது, செல்ஃப் லவ்னா என்ன, எல்லாமே உங்களோட இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்கள் லைஃப் பர்பஸ் வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. லைஃப் பர்பஸ் ஆக்சுவலி இந்த ஜோனியோட ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு ஒரு டிவைன் ஒரு லைஃப் பர்பஸ் தருவாங்க. ஸோ லைஃப் பர்பஸ் எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே பயணிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு யூனியன். தவிர அதை விட்டுட்டு டிவைன் மஸ்குலின் தேவைன்னு சொல்லி டிவைன் மஸ்குலின் நினச்சி 24/7 கனவு கண்டிட்டு இருந்து அவங்க பின்னாடியே தெரியறதுனால இந்த ஜோனி ஒரு நாளும் கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் ப்ராப்பராக இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள். இன்னொரு ஒர்க் நீங்கள் அது இன்னொரு ஒர்க் மேலே உங்களுக்கு ஒரு லவ் வரணும். அந்த இன்னொரு நீங்கள் ப்ராப்பராக பண்ண டைமில் இன்ட்யூஷன் உங்களுக்கு எல்லாமே அடுத்த ஸ்டெப் நீ என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ஜோனி எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், அது எல்லாமே உங்கள் இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு கைட் பண்ணணும். நம்ம சொல்லலாம், ஓகேவா. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிவைன் மஸ்குலினுக்கு வந்து உங்கள் மேலே லவ் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் டிவைன் மஸ்குலின் நினைப்பாங்க. எப்படி நீங்கள் யூனியனுக்கு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி தான் அங்கே அவங்களும் ஆசைப்படுவாங்க. சம் பிளாக்கேஜ் இருக்கும். இன்னொரு பண்ண எல்லா பிளாக்கேஜும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் டிவைன் டைம், அதுக்கப்புறம் 2 பேருமே வெயிட் பண்ணுவீங்க கொஞ்ச நாள். அவங்களுக்கு அவைக்கன் ஆயிடுவாங்க, நீங்களும் இங்கே ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபேஷனேட்டாக வெயிட் பண்ணுவீங்க. டிவைன் டைமுக்காக வெயிட் பண்ணுவீங்க. டிவைன் டைம் வர டைமில் அது வரைக்கும் 100% இது நமக்கு ஒரு யூனியன் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த டிவைன் டைம் வர டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிராக்கிள் நடக்கும். ஸோ அந்த டைமில் தான் யூனியன் நடக்கும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த ஜோனி வந்து யாருமே நெகட்டிவ் தாட்டில் கொண்டு போடாதுங்க. இது ஒரு சூப்பர் ஜோனி. லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இந்த ஜோனி கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே எப்போவுமே இருக்கிறதுக்கும், அடுத்து ஒரு சோல் பர்பஸ் இருக்குது. நம்ம சோல் பர்பஸ் சொல்லும்போது அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக துடைக்கிறது, இப்போ என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு சோல் பர்பஸ் டிவைன் தருவாங்க. ஸோ அதில் தான் நம்ம பயணம் போயிட்டுருக்கணும், ஓகேவா. சரி, ஓகே. வீடியோ நிறைய லெந்தாக போயிடுச்சு. ஓகே, இனி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.